கட்சிக்காக ஜெயிலுக்கு போன ஒரே ஆள் மதி. கரூரில் மதிக்கு சீட்டு கொடுப்பாங்களா, விஜயபாஸ்கர் சீட்டு கொடுப்பாங்களா? சொல்லு ராஜா. எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வந்திருக்காரு, அவருக்கு எம்எல்ஏ பதவி நான் பண்ண சொன்னேன்? நான் கூப்பிட்டேன் ஒன்று. விஜய் பண்ண சொன்னாராம்மா, ராஜினாமா பண்ணுங்க சொன்னாராம்மா, புஷியான் பண்ண சொன்னாரா? கட்சியில் ஆளுங்கட்சி கொடியை கட்டணுன்ட்டு நீ அலைஞ்சிக்கிட்டு போன, சொத்தை பாதுகாக்கணும் நீ அலைஞ்சிக்கிட்டு போன. அதுவும் அந்த கொடியை வேற இவரே கட்டி அதை ஒரு வீடியோ எடுத்து போட்டுக்கிறாரு குட்கா. அது வீடியோ ஃபுல்லாக இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையும் போட்டு ட்ரெண்ட் பண்ணுங்க பாவம். பெரிய டீம் வச்சிருக்காரு. ட்ரெண்ட் பண்ணிட்டாங்க. முன்னாடி எங்கள் இபிஎஸ் உட்காந்து அந்த குழந்தைங்க பாட்டு பார்த்தியா எப்படிப்பட்ட ஆள் குட்கான்றதை புரிஞ்சுக்க. சரி சொல்லு, நான் கேட்குறது இன்னும் பதில் சொல்ல. விஜயா கூப்பிட்டாருன்னா? இல்லை சார். இப்போ தலையசைக்காமலா இவ்வளோ பெரிய இணைப்பு விழா நடக்குது? நீ வந்து இணைஞ்சுக்கப்பா, நான் சீட்டு கொடுக்குறேன். நான் எப்பப்பா சொன்னேன்ட்ட? இப்படி தான் சிவி சண்முகம் வேலுமணிலாம் மந்திரி ஆகிறேன்னு சொன்னேன், செஞ்சேனா? சொல்லுப்பா. 25 பேரில் 10 பேரை மந்திரி ஆகிறேன்னு சொல்லி தானே ஆதரிச்சு ஓட்டு போட்டு மந்திரி ஆகிறேன்னா? நீயா ரிசைன் பண்ண, நீயா வந்து சேர்ந்த. இப்போ திடீர்னு வந்து இடைத்தேர்தலை சீட்டு கொடு, உட்கார நாற்காலி கொடுன்னு கேட்டது என்னப்பா பழக்கம்? அது